2016 பல இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் சிலது நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். அதை மாதிரி பல இன்சிடென்ட்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2016 டாப் இன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா JNU மாணவர் கண்ணையா குமாரோட அரெஸ்ட். தபால் நிலையம் இல்லாத நாடுன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஃபங்க்ஷனில். இதோட மெயின் தீம் காஷ்மீர் ப்ராப்ளம் பற்றி தான் இவங்க எடுத்திருந்தாங்க. இதில் பிஜேபியோட பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பிஜேபி ஆதரவாளர்கள் இதனால செம்மையாக காண்டாயிருக்காங்க. இதுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கலான்ட்டு யோசிக்கும் போது சும்மா இல்லாமல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டான கண்ணையா குமாரை உள்ளே இழுத்துட்டாங்க. அதை வெறும்னு விட்டுருந்தாலே ஒரு ட்ராமாவாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ட்ராமாவை யூனிவர்சிட்டியை தாண்டி வெளியில் கொண்டு வந்து கண்ணையா குமாரோட அரெஸ்ட் வரைக்கும் போய் 2016 ஒரு டாப் இன்சிடென்ட்டா இது அமைஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போற இன்சிடென்ட் ரொம்பவே துயரமான ஒரு இன்சிடென்ட் தான். மருத்துவக் கல்லூரி மாணவிகளோட தற்கொலை. பிரியங்கா, ஷரண்யா, மோனிஷா இவங்க 3 பேரும் அவங்களோட உயிரை விட்டு இந்த காலேஜில் கலெக்ட் ஆகிற ரொம்ப எக்ஸசிவ் ஃபீஸ் அமௌண்ட்டை ஒழிக்கணுங்கிற ஒரு அபாயமணியை அடிச்சிருக்காங்க. இந்த 3 மாணவிகளோட தற்கொலைக்கு காரணமான காலேஜ் என்னவோ சீல் வச்சாச்சு. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடையாது. ஒவ்வொரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படியாவது உயர்கல்வி கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த கல்வி கொள்ளையிலிருந்து மாணவர்களை காப்பாற்றுற கொள்கைக்கு வரணும். இதுதான் இந்த சமூக கொலைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்த டாப் இன்சிடென்ட் தேர்தல் 2016. இந்த தேர்தல் நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. என்னதான் முந்தின ஆட்சியில் நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை ஜெயலலிதா கொடுத்துருந்தாலும் ADMK ஆட்சியை பிடிக்குமான்ட்டு ஒரு சின்ன தயக்கமும் பயமும் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் தேர்தலோட ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சது. ADMK தான் வின் பண்ணிச்சு, ஜெயலலிதா ஆட்சியும் பிடிச்சாங்க. 2016 அடுத்த டாப் இன்சிடென்ட் ரியோ ஒலிம்பிக்ஸ். சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்தில் வெண்கலமும், சிந்து பேட்மிண்டனில் வெள்ளியும், மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கமும் பெற்று இந்தியாவோட மானத்தை காப்பாற்றியிருக்காங்க. என்னதான் ஒரு சைடில் இந்த வீரர்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்தாலும் இன்னொரு சைடில் ஒலிம்பிக்ஸில் கலந்திருந்த மற்ற வீரர்களோட மனக்குமுறல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாமே நீங்களே தான் பார்த்துக்கணும், நீங்கள் ஜெயிச்சா மட்டும் நாங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுவோங்கிற ஒரு நிர்வாகம் இருந்தால் எப்படி எங்களால் முன்னேற முடியுங்கிற அவங்களோட மனக்குமுறல் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துச்சு. இதுக்கு நிர்வாகம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். 2016 அடுத்த டாப் இன்சிடென்ட் வானிலை இயக்குனர் ரமணனோட ரிட்டையர்மெண்ட் தான். பல வருஷமா வானிலை அறிக்கை படிச்சு பல ஸ்கூல் மற்றும் காலேஜ் மாணவர்களோட ஹீரோவாவே மாறிட்டாரு ரமணன் சொல்லலாம். லீவ் கேட்டு போடுற மீம்ஸை விட இவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த மீம்ஸ் தான் ஜாஸ்தி. IAS IPS ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு ஒரு ஃபேன் கிளப் இருந்ததுன்னு பார்த்தா அது நம்மளோட ரமணனுக்கு தான். 2016 அடுத்த டாப் இன்சிடென்ட்டாக வருது கலவரங்களும் தாக்குதல்களும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் காஷ்மீருக்கும் கர்நாடகாவுக்கும் கோயம்புத்தூருக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லாமல், சட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல், ஒரு சிவிலைஸ்ட் பிஹேவியர் சுத்தமாக இல்லாத நடந்தது தான் கர்நாடகாவில் நடந்த இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். இந்த காவேரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கர்நாடகாவில் நடந்தது எல்லாமே ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்தின விஷயமா தான் அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி நடந்தது தான் கோயம்புத்தூர் கலவரம். கூட்டமாக போய் அடிச்சாங்க, உடைச்சாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவோ டேமேஜும் செஞ்சாங்க. இன்னொரு ரொம்ப கஷ்டத்தை தர இன்சிடென்ட் தான் பதான்கோட்டில் நடந்த துப்பாக்கி சூடு. இந்த சம்பவங்கள் எல்லாமே மனித மனங்கள் எவ்வளோ வன்மமை நோக்கி போறாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இந்த இன்சிடென்ட்ஸ் 2016 மட்டும் இல்லை, எப்பவுமே நடந்திருக்க கூடாது. அடுத்த இன்சிடென்ட்ஸ்ல 2016 மர்மங்களும் சோக மரணங்களும். இண்டோர் பாட்னாரில் தடம் புரண்டு 150 பேருக்கு மேல உயிரிழந்தாங்க. இதை தொடர்ந்து நடக்கும் ரயில் மரணங்கள் சோகம்தான். மிகவும் மர்மமான மரணங்களோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருது என்ஜினியர் சுவாதியோட கொலை. அதை தொடர்ந்து ஜெயிலே நடந்த ராம்குமாரோட தற்கொலை. இது எல்லாத்துக்கும் மேல நம்மளோட முன்னாள் CM ஜெயலலிதாவோட மரணம் தான். இந்த மரணங்களுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. CM ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறம் பல சாமானியர்கள் இறந்தது அதை விட பெரிய சோகம். தன் மனைவியோட சடலத்தை சுடுகாடு வரைக்கும் எடுத்து செல்ல வழி இல்லாம 60 கிலோமீட்டர் ஒரு ஏழை கணவன் தூக்கி அலைந்தது இந்த வருஷத்தோட மிகப்பெரிய சோகம். இது மட்டும் இல்லாம நிரோஷா, சபர்ணா, சாய் பிரசாந்த், நடிகை பிரத்யூஷா போன்ற சின்னத்திரை வெள்ளித்திரை நட்சத்திரங்களோட மரணம் ரொம்பவே சோகத்தை கொடுத்தது. 2016 நீங்க கொடுத்த சப்போர்ட் 2017 நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.